மிர்ச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உயர் சிறப்பு மருத்துவ இடங்கள் சரண்டர் செய்யப்பட்டதாக கூறிய உதயநிதிக்கு அமைச்சர் அருண்ராஜ் பதிலளித்திருக்கிறார். நிரப்பப்படாத 151 இடங்களை அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கு கொடுக்க தாவேக அரசு மறுத்தது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதிக்கு அமைச்சர் அருண்ராஜ் பதிலளித்திருக்கிறார். உயர் சிறப்பு மருத்துவ இடங்கள் சரண்டர் விவகாரத்தில் அவர் பதிலளித்திருக்கிறார். உயர் சிறப்பு மருத்துவ இடங்கள் சரண்டர் செய்யப்பட்டதாக கூறிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதிக்கு அமைச்சர் அருண்ராஜ் பதிலளித்துள்ளார். நிரப்பப்படாத 151 இடங்களை அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கு கொடுக்க தாவேக அரசு மறுத்தது என்று அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வீரகுமார் இணைப்பில் இருக்கிறார். வீரகுமார், அமைச்சரின் பதில் குறித்த முழு தகவல். பிரியா, தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று மருத்துவத்துறை தொடர்பான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதில் தமிழ்நாடு அரசின் அலட்சியத்தால் நமது அரசு மருத்துவர்களுக்கு கிடைக்க வேண்டிய 152 உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு இடங்கள் அகில இந்திய தொகுப்பிற்கு சரண்டர் செய்யப்படும் நிலை உள்ளது என அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த அறிக்கைக்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தற்போது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் உயர் சிறப்பு மருத்துவ இடங்களை பொறுத்த மட்டில் தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 422 இடங்களில் 219 இடங்கள் நம் மாநில மருத்துவர்களுக்கும் ஸ்டேட் கோட்டாவிலையும், மீதமுள்ள இடங்கள் ஆல் இந்தியா கோட்டாவிற்கும் ஒதுக்கப்பட்டதாகவும் என குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த ஆண்டுகளில் கலந்தாய்வு முடிந்த பின் மாநில கோட்டாவில் நம் அரசு மருத்துவர்கள் கொண்டு நிரம்ப முடியாத இடங்கள் அனைத்தும் ஆல் இந்தியா கோட்டாவிற்கு சரண்டர் செய்யப்பட்டது என்பதை உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியுமா என கேள்வி எழுப்பியிருக்கிறார். நாம் சரண்டர் செய்த பிறகு குறைந்தபட்ச சதவீதத்தை குறைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் நமக்கு கிடைக்க வேண்டிய இடங்கள் ஆல் இந்தியா மெரிட் லிஸ்ட் மூலமாக நிரப்பப்பட்டதனால் தமிழ்நாட்டு அரசு மருத்துவர்கள் பெரிதும் மதிப்படைந்தனர் என்பதையும் உதயநிதி ஸ்டாலின் அறிவாரா என கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போல 2024 119 இடங்களும் 2025 145 இடங்களும் ஆல் இந்தியா கோட்டாவிற்கு சரண்டர் செய்யப்பட்டன என்பது வரலாறு. தங்கள் கடிதத்தில் சென்ற 2025ஆம் ஆண்டில் நிரப்பப்படாமல் இருந்த 152 இடங்கள் அகில இந்திய தொகுப்பிற்கு செல்வது தடுக்கப்பட்டது என குறிப்பிட்டிருந்தது உண்மைக்கு புறம்பான செய்தி என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல இந்த ஆண்டு மாநில கோட்டாவில் 151 இடங்கள் நிரப்பப்படாமல் இருந்தபோது முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு அவற்றை சரண்டர் செய்ய மறுத்து இது தொடர்பான உச்சநீதிமன்ற வழக்கில் உரிய முறையில் வாதங்களை முன்வைத்தது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். மத்திய அரசின் சார்பாக இந்த வழக்கில் ஆஜரான வழக்கறிஞர் குறைந்தபட்ச சதவீதத்தை குறைப்பது பற்றிய முடிவு பின்னர் எடுக்கப்படும் என்ற வாதத்தை முன்வைத்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றம் தனது 29 மே 5ஆம் தேதி வெளியிட்ட தீர்ப்புல 151 இடங்களை சரண்டர் செய்யுமாறு உத்தரவிட்டிருக்கிறது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக நம் மாநில தொகுப்பிற்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் அனைத்தும் தமிழ்நாடு மருத்துவர்கள் மூலம் நிரப்பப்பட வேண்டும் என்பதே முதலமைச்சரின் தலைமையிலான அரசு உறுதியாக இருக்கிறது என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து நம் மருத்துவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் மறுசீராய்வு மனுவினை நேற்று ஜூன் 4ஆம் தேதி அன்று தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கிறது எனவும் உதயநிதி ஸ்டாலினுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் பதில் கொடுத்திருக்கிறார். கிராமப்புற மக்களுக்கும் உயரிய மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதிலும் நம் மாநில உரிமை சார்ந்த இடஒதுக்கீடு நிலைப்பாட்டிலும் தமிழக வெற்றி கழகம் எப்போதும் உறுதியுடனும் துரிதமாகவும் செயல்படும் என்பதை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெளிவாக அறிக்கை மூலம் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விவகாரத்துல அமைச்சர் என்ன பதில் கூறியிருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்களை குறிப்பிட்டீங்க. முன்னதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்னென்ன கேள்விகளையும் சந்தேகங்களையும் முன்வச்சாரு அப்படின்னு நினைவு கூற முடியுமா வீரகுமார்? உதயநிதி ஸ்டாலின் கொடுத்திருந்த அந்த அறிக்கையில சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என அழைக்கப்படக்கூடிய உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளுக்கான 152 இடங்களை அகில இந்திய தொகுப்பிற்கு மாற்ற வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே போல இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு மே 25 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஒரு குறிப்பிட்ட வழக்கை மேற்கால் காட்டி இந்த தீர்ப்பு வழக்கிற்கு பொருந்தாது என்பதையும், அகில இந்திய 2வது கட்ட கலந்தாய்வு நடைபெறவில்லை என்பதையும், மாநில இடங்களை ஒப்படைத்த பிறகு ஒன்றிய அரசு குறைந்தபட்ச சதவீதத்தை குறைக்க கூடாது என்ற தகவலையும் முறைப்படி எடுத்து வைக்கவில்லை. மாநில அரசு வைக்க வேண்டிய கடமையை தமிழக அரசினுடைய வழக்கறிஞர் வைக்கவில்லை என்பதை உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருந்தார். அதே போல தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியும் மருத்துவர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதோடு இதய நோய், புற்றுநோய், நரம்பியல் தொடர்பான நோய்கள் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில் அளிக்கப்படும் உயர்தர சிகிச்சைக்கும் பின்னடைவு ஆல் இந்தியா கோட்டால மருத்துவர்கள் எடுப்பதன் மூலம்
பின்னடைவு ஏற்படும் என்பதனையும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல முதலமைச்சராக தாங்கள் உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு தமிழ்நாட்டில் நிரப்பப்படாமல் இருக்கக்கூடிய 152 உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு இடங்களுக்கு அகில இந்திய தொகுப்பிற்கு சரண்டர் செய்யப்படுவதை தடுத்து தமிழ்நாட்டில் உள்ள அரசு பணி மருத்துவர்கள் அந்த உயர் சிறப்பு மருத்துவ படிப்பிற்குரிய சேர்வதற்கான சூழலை ஏற்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் விஜய்க்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அறிக்கை கொடுத்திருந்தார். அந்த அறிக்கைக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில நீங்கள் கொடுத்திருப்பது உண்மைக்கு புறமான செய்தி. வழக்கறிஞர் சார்பில் தமிழக அரசு வழக்கறிஞர் சார்பில் தமிழ்நாடு அரசினுடைய மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்காத வகையில வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என அமைச்சர் அருண்ராஜ் பதில் கொடுத்திருக்கிறார். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி வீரகுமார். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.